உங்கள் வாழ்க்கையில் அதிக சுதந்திரம் இருக்குன்னா நீங்கள் ஆண்டவரோடு இல்லை. உங்களை கண்டிக்க யாருமே இல்லைன்னா ஆண்டவர் உங்களை கைவிட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் ரகசிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உழண்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சியே உங்கள் கூட பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஆண்டவரை கேட்டு செய்கிற அனுபவம் இல்லை. ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் பேசுகிறாரா, இது நீ செய்யாத மகளே, இதை செய்யாத மகனே, நீ செய்யாமல் இருக்கும்போது இதை செய்யாமல் ஏன் இருக்கிற செய் ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்னா உன் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட இருக்குது. உன்னை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லைன்னா உன்னை பிசாசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் சுதந்திரம் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் அவன் சுதந்திரமாக விட்டுருவான். உன் மனம் போல் நீ பேசலாம், உன் மனம் போல் நீ குடிக்கலாம், யாரும் ஒன்றை கேட்க முடியாது. பொண்டாட்டி கேட்டால் அவள் கேட்டால் அவ்வளோதான், புருஷன் கேட்டால் அவ்வளோதான், பாஸ்டர் கேட்டால் அவ்வளோதான், யாரும் கேட்க முடியாது. தன் மனம் போல வாழ்கிற வாழ்க்கை இதுதான் ஒருவனை பிசாசு டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடையாளம்.